இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை எச்சரிப்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். லிதுந்திர மன் கான ஹய்யன் வயஹிக்கல் கௌலு அலல் காஃபிரீன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி இருப்பது உயிரோடு இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக. லிதுந்திர மன் கான ஹய்யன் வயஹிக்கல் கௌலு அலல் காஃபிரீன். இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி இருப்பது உயிரோடு இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக. அப்ப குர்ஆன் என்பது ஒரு எச்சரிக்கை, ஒரு போதனை. உயிரோடு இருக்கிறவர்களை நீ தொழு, நீ நோன்புவை, நீ ஜக்காத் கொடு, நீ ஹஜ்ஜி செய், மனைவியோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு போதனையை சொல்வதுதான் திருமறை குர்ஆன். நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? உயிரோடு இருக்கும் போது அது விளங்காதுன்னு முடிவெடுத்து விட்டோம். ஹயாத்தோடு இருக்கிறான், நல்ல சிந்தனையோடு இருக்கும் போது உனக்கு இது விளங்காது, இந்த குர்ஆனை படித்தால் உன்னை அது வழிகெடுத்து விடும், இந்த குர்ஆன் எல்லாம் உங்களுக்கு புரியாது என்றெல்லாம் சொல்லிக் கொள்வோம். மரண நேரத்தில் மரணிக்க போயிருப்பவனுக்கு அல்லது மரணித்த பிறகு அவனிடத்திலே போய் நீ தொழு, நீ நோன்புவை, நீ குழந்தைகளை நல்ல முறையில் வள, மனைவியோடு நல்ல முறையில் நட என்று அவனுக்கு போய் ஆட்டுக்கு பாடம் சொல்வது போன்று பாடம் சொல்லி கொடுக்கிறோம். அப்ப ஹயாத்தோடு இருக்கும் பொழுது யார் சிந்திக்க வேண்டுமோ, யார் படிக்க வேண்டுமோ, யார் விளங்கி நடக்க வேண்டுமோ அதை செய்யாமல் தடுத்து விட்டு மரணித்த பிறகு அவனுக்கு போய் என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீ தொழு நோன்புவை. ஏழுமா அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி இருப்பது உயிரோடு இருப்பவர்களை நீ எச்சரிப்பதற்காக. அப்ப யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களும் போய் அவர்களுக்கு உபதேசம் சொல்லுகின்ற ஒரு போதனையாகத்தான் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் புரியாமல் என்ன செய்கிறோம்? குர்ஆனை கொண்டு போய் மரணித்த பிறகு அவர்களுக்கு ஓதுவது ஒரு பெரிய வணக்கம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அதிகமாக குர்ஆன் கத்தம் பண்ணுவது, யாசின் ஓதுவது, மரணித்தவர்களுக்காக கத்தம் ஓதுவது, குர்ஆன் ஓதி முடிப்பது என்பது யார் செய்கிறார்கள்? இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அது போன்ற ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், அதிகமாக செய்கிறார்கள். உண்மையில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இப்படி குர்ஆனை என்னது மரணித்தவர்களுக்காக இப்படி ஓதி தமாம் செய்வது அந்த மரணித்தவர்களுக்கு பயன் கொடுக்குமா? மரணித்தவர்களுக்காக ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி ஹதியா செய்தார்களா? மரணித்தவர்களுக்காக ரசூலுல்லாஹ் கத்தம் ஓதினார்களா? இருக்கிறதா இல்லையா? அது முதலாவது செய்தி. மார்க்கத்தில் ஒன்றை செய்வதானால் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள் அதை செய்து காட்டி இருக்க வேண்டும். அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது வழிகேடு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆன் ஓதுவது வணக்கம், அதை மறுக்கவில்லை. ஆனால் மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதி பார்சல் பண்ணுகிறோமே, இதை இருக்கிறதா இல்லையா? இது ஷாஃபி மذஹப்னு சொல்லுகிறார்கள். ஷாஃபி இமாமிடத்திலே குர்ஆன் ஓத முடியுமா? நீங்கள் இப்னு கஸீர் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மذஹபை சேர்ந்த ஒரு அறிஞர், அவர் குர்ஆன் விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதில் என்ன எழுதுகிறார்? திருமறை குர்ஆனில் வரக்கூடிய அல்லா தஸிர் வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, எந்த ஒரு குற்றமிழைத்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுடைய குற்றத்தை சுமக்க முடியாது, இன்னொரு பாரத்தை சுமக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, மனிதனுக்கு அவன் செய்த முயற்சியை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய முயற்சிகளை தவிர வேறு எந்த முயற்சியும் கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வைத்து என்ன செய்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்? ومن هذه الآية استنبط الشافعي رحمه الله ومن اتبعه أن القراءة لا يصل إهداء ثوابها إلى الموتى. என்ன சொல்கிறார்கள்? ஷாஃபி இமாம் இந்த வசனத்திலிருந்து என்ன ஆதாரம் பிடிக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆன் ஓதினால் மரணித்தவர்களுக்கு அதனுடைய கூலியை சென்றடைய வைக்க முடியாது. குர்ஆன் ஓதுவதனுடைய நன்மையை ஈசாலு சவாப் என்று சொல்கிறோமே, இந்த ஈசாலு சவாபை மரணித்தவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது? செய்விக்க முடியாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? லிஅன்னஹு லைஸ மின் அமலிஹிம் வலா கஸ்பிஹிம், இது அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியும் கிடையாது, இது அவர்களுடைய அமலும் கிடையாது. என்ற மனிதனுக்கு அவன் செய்த முயற்சியை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வமூட்டவும் இல்லை, அதை பழக்கம் வழிகாட்டவும் இல்லை, அதை தெளிவாகவோ சூசகமாகவோ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்திலாவது குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்லவில்லை. அது சஹாபாக்கள் கூட செய்யவில்லை. அது நன்மையாக இருந்திருக்குமானால், எது மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதுவது நன்மையாக இருந்திருக்குமானால் லசபகூனா இலைஹி, அது சஹாபாக்கள் முதலாவது செய்திருப்பார்கள்.
நன்மைகளை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களில் அடிப்படைகள் தான் செய்யப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய கற்பனைகளோ எங்களுடைய சொந்த அபிப்பிராயங்களோ அதில் எந்த ஒரு பயனையும் கொண்டு வர முடியாது. எனவே இந்த ஒரு செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு ஷாஃபி மذஹபி என்று பின்பற்றக்கூடிய நிலைமை என்ன? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கே கத்தம் ஓதி விட்டார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி யார் குர்ஆன் ஓதினால் மரணித்தவர்களுக்கு அது நன்மை போய் சேராது என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யாரும் மரணிக்கவில்லையா? கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எனக்கு பொறாமை வந்துவிட்டது. யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி நீங்கள் இவ்வளவு சொல்லுகிறீர்களே, புகழ்கிறீர்களே, என்ன காரணம்? சொன்னார்கள், யார் கதீஜா என்பவர் யார் தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னை துண்டித்த பொழுது என்னை சேர்ந்து நடந்த பெண், மக்கள் எல்லாம் எனக்கு தர மறுத்த பொழுது எனக்கு தந்துதவிய பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிவிட்ட நேரத்தில் என்னை அரவணைத்த ஒரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் செய்த உபகாரத்தை என் வாழ்நாளில் மறக்க முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை விட ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளத்துக்கு நேசமான ஒரு மனைவி மரணித்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கத்தம் ஓதினார்களா? குர்ஆன் கத்தம் பண்ணி இருக்க வேண்டுமே. நாங்கள் ஏதோ பெற்றோரோடு பெரிய பாசம் போன்று ஹயாத்தோடு நோயோடு இருந்திருப்பார்கள், பார்த்திருக்கவே மாட்டோம். இடையிடையே தலையை காட்டியிருப்போம். மரணித்து விட்டால் ஏதோ பெரிய பாசம் கொண்டவர் போன்று கத்தம் ஓதி கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையில் யதார்த்தமாக நேசித்து உண்மையில் இஸ்லாத்துக்காக குரல் கொடுத்த ஒரு பெண்மணியை பற்றி சொன்னார்கள். அவர்கள் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் மரணித்தார்களே, எங்காவது ரசூலுல்லாஹ் கத்தம் கொடுத்தார்களா? ஹதீஸ்களை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள். மரணித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கபரில் இறக்கி வைக்கிறார்கள். கண்களால் கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல் கல்பு யஹ்ஸுன் வல் ஐனு தத்மா வலா நகூலு இல்லா மா யுர்லில்லாஹ். எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்பட்டு வருந்துகின்றன. ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவால் நாங்கள் கவலையுற்றவர்களாக இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக கபரில் இறக்கி வைத்தார்கள். அப்ப தன்னுடைய நேசத்துக்குரிய சொந்த மகன் மரணித்தார்களே, ரசூலுல்லாஹ் எங்காவது கத்தம் ஓதினார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா யுத்தத்தில், அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகின்ற பொழுது கர்ப்பிணியாக இருந்தார்கள். வயிற்றிலே குழந்தை. ஒட்டகத்தில் சென்றவர்கள் அந்த ஒட்டகத்தின் தடமாறுதலால் பிறண்டு கீழே விழுந்தார்கள். கர்ப்பிணி தாயாக இருக்கின்ற பொழுது உயிர் நீத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தம் கொடுத்தார்களா? குர்ஆன் ஓதி தமாம் செய்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் பாடம் இல்லையா? ஓதுவதற்கு எண்ணம் இல்லையா? சஹாபாக்களுக்கு காட்டி கொடுக்கவில்லையா? இல்லை, செய்யவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்து காட்டவே இல்லை. எனவே அது ஒரு வணக்கம் கிடையாது. அப்ப எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு செய்தி இருக்கிறது, அதுதான் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஓதி இன்று தமாம் செய்கிறார்களே, இதனுடைய நன்மை சேராது என்பதை நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கலாம். அவருடைய கோட்பாடு கூட, எதற்காக சொல்லுகிறேன், இது ஷாஃபி மதுஹப் என்று நான் தூக்குவதற்காக அல்ல. அவர் கூட இல்லை என்று சொன்னார்களே, அவர்கள் கூட இல்லை என்றார்களே, என்று சமுதாயத்தில் அதிகமாக செய்கிறார்கள். எது மார்க்கத்தில் தவறோ அதிலேதான் மக்களுடைய கவனம் கூடுதலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் மரணித்த ஒருவருக்காவது அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்து காட்டியது கிடையாது. எனவே மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்வது போன்று அவர்கள் செய்த முயற்சிகளை தவிர வேறு எதுவும் சென்றடையாது. ஆனால் அவர்கள் செய்கின்ற முயற்சிகளில் சிலதை